தாவேக்காவுடைய பேச்சாளர்கள்லாம் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க சார். இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அவங்களாம் ஒரு காலத்தில் வந்து யூடியூப்ல சாதாரணமாக ஆரம்பித்தவங்க தான். இன்னைக்கு வந்து அவங்கள வந்து நம்ம அணுகும் போது நம்மளை மதிக்க மாட்டேறதா பல யூடியூப் சேனல் சொல்லிக்கிட்டே இருக்காங்க சார். நாங்கள் வந்து இனிமேல் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க. எல்லாரும் வளரும் போது ஒருத்தர் யூஸ் பண்ணிப்பாங்க, யூஸ் பண்ணி ரீச் ஆனதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு போகிறதுன்னு. டிவிகேயை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, டிவிகேக்கு வந்து தலைவர் அப்படின்னு பேசுகிறத விட அடுத்த நிர்வாகிகள் பேசுறதை விட விர்ச்சுவல் வாரியர்ஸை பற்றி தான் அதிகமாக பேசுகிறோம். எல்லாம் ஒன்றிணைஞ்சு அங்கே வெறும் மெயின் ஸ்ட்ரீமுக்கு மட்டும் தான் பேட்டி கொடுக்கணும், நம்ம நிலையை நிறுத்திக்கணும். இன்னொன்று அதிமுகவில் இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ்க்கும் சோஷியல் மீடியாவுக்கு பேசுறதுக்குமே ஆட்கள் வேணும்னு அவங்க எல்லார்ட்டும் கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட அவங்க பண்ணுறாங்க, நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய நீங்கள் பண்ணாமல் திருப்பி நீங்கள் வந்து மெயின் ஸ்ட்ரீம் போகிறீங்கன்னா இதை என்ன எடுத்துக்கிறது? அந்த மேட்ச்ல வந்து விசில் யாருமே கொண்டு போகக்கூடாதுன்ற மாதிரி தடை பண்ணியிருக்காங்க சார். சென்னை சூப்பர் கிங்ஸ் நடந்ததுன்னா விசில் போடும் தான் தீமே. ஒரு விதத்தில் ஒரு பயந்தாங்க. சரியான ஒரு சிந்தனை இல்லாமல் இருந்தது இந்த ஆசிரியர்கள். ஏன்னா அவங்க தான் சொல்லி கொடுக்க வேண்டியவங்க, அடுத்த தலைமுறையை உருவாக்குறவங்க. அவங்க படிக்கிறத 35 மார்க்கு எடுத்தா பாஸ்ன்னு சொல்லி கொடுக்குற ஆசிரியருக்கே அந்த தகுதி இல்லைனா இது யாருமே வெளியே பேசவே இல்லையே. இது பேசினா ஆசிரியர்களுடைய ஓட்டு போயிடும், அரசு ஊழியர்கள் ஓட்டு போயிடும், அவங்க போய் போலிங் பூத்தில் உட்காடுறாங்க, அவங்க நினைச்சா என்ன வேணா பண்ணலாம். இது எப்படி தகுதி தேர்வுன்னு ஒன்று வைக்கிறோம். தகுதி தேர்வு ஏன் உங்களால பாஸ் பண்ண முடியல? நம்ம தானே பசங்களை 35 மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும்னு சொல்லித்தரோம். உங்களாலே 35 மார்க் எடுக்க முடியாதுன்னா எப்படி? அது இந்த இடத்துல ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது எடுத்த அந்த ஸ்ட்ராங்கான டிசிஷன் தான் வேணும்னு நான் நினைக்கிறேன். அவங்க அப்போவே சொல்லுவாங்க, 2% இருக்கிற அரசு ஊழியர்களை விட எனக்கு மக்கள் தான் முக்கியம்னு சொல்லி. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிகே டாக்ஸ் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்களை குறித்து பேச இருக்கிறோம். அவர்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் தேவா. தாவேக்காவுடைய பேச்சாளர்கள்லாம் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க சார். இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அவங்களாம் ஒரு காலத்தில் வந்து யூடியூப்ல சாதாரணமாக ஆரம்பித்தவங்க தான். இன்னைக்கு வந்து அவங்கள வந்து நம்ம அணுகும் போது நம்மளை மதிக்க மாட்டேறதா பல யூடியூப் சேனல் சொல்லிக்கிட்டே இருக்காங்க சார். நாங்கள் வந்து இனிமேல் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன சார்? இது வந்து இன்னைக்கு நேற்று இல்லை தேவா, ரொம்ப நாளாக இருக்குது. எல்லாரும் வளரும் போது ஒருத்தர் யூஸ் பண்ணிப்பாங்க, யூஸ் பண்ணி ரீச் ஆனதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு போகிறதுன்னு. பட் நான் டிவிகேயை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, டிவிகேக்கு வந்து தலைவர் அப்படின்னு பேசுகிறத விட அடுத்த நிர்வாகிகள் பேசுகிறத விட விர்ச்சுவல் வாரியர்ஸை பற்றி தான் அதிகமாக பேசுகிறோம். விர்ச்சுவல் வாரியர்ஸ் எங்கேருந்து வராங்க? இதே மெயின் சோஷியல் மீடியாலையும் நம்மள மாதிரி யூடியூபர்ஸ் இதில் இருந்து இருக்க கண்டென்ட்டை எடுத்து அவங்க அதை வந்து மீம்ஸ் கிரியேட் பண்ணி அதை கொண்டு போகிறது தான் அதிகமாக இருக்கும் ஒரு டிவி சேனல்ஸ் கண்டென்ட்டை விட. இன்றைக்கி டிவி சேனல்ஸ்லாம் தயங்கி நின்ற காலத்திலேயே நம்ம சோஷியல் மீடியாவில் யூடியூப் மாதிரி நம்ம மாதிரியான சேனல் நிறையா இவங்களை வந்து பேட்டி கண்டு அவங்கள பெருசு பண்ணாங்க. நான் கேள்விப்பட்ட சில நிர்வாகி, இந்த பேச்சாளரில் இருக்க டிவிக்கேல இருக்க சில பேச்சாளர் சிலர் நான் குறிப்பிடுறது எல்லாம் ஒன்றிணைஞ்சு அங்கே வெறும் மெயின் ஸ்ட்ரீமுக்கு மட்டும் தான் பேட்டி கொடுக்கணும், நம்ம நிலையை நிறுத்திக்கணும், நம்ம வந்து இங்கே சரி அங்கே கொடுக்குற அதே இதுதான் இங்கேயும் இருக்கும், இங்கே இருக்கிறது தான் அங்கே சொல்லணும்னா இங்கே ரீச் அதிகம் சார், ரீச் அதிகம். இன்னொன்று வந்து எல்லா ஃபார்மாலிட்டிஸுமே பெட்டராக தான் இருக்குது. நம்ம யாருக்கும் குறைச்சில்ல. அங்கே போனால் 10 ரூபா தராங்க, இங்கே தந்தால் 5 ரூபா தராங்கன்றதெல்லாம் எங்கேயும் இல்லை. ஸோ எல்லாருமே ஒன்று தான். ஸோ நீங்கள் அந்த இடத்துல நான் கொண்டு போய் ரீச் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுப்பீங்களா? இந்த மாதிரி 100 சேனல் இருக்குது, 100 சேனலுக்கும் பேசும்போது 1 கோடி பேர் ரீச் ஆகும். ஒவ்வொரு சேனலும் சார்பில் இருப்பாங்க. அந்த சார்பு போய் அவங்க எதை எடிட்டிங் பண்ணி சேர்த்து கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை தான் பண்ணுறாங்க. நம்ம அன்கட்டில் தான் அதிகமாக 90% போகும். ஏதாவது எரர் நடக்கிறத தவிர இது எல்லாமே என்ன பேசுகிறாங்களோ அப்படியே டெலிகாஸ்ட் ஆகுது. இந்த மாதிரியான விஷயங்கள் எங்கே நடக்குது? இப்போ ஒரு இன்டர்வியூ நடக்கும் போது பேச விடாமல் தடுக்கிறது எல்லாமே தான் நடக்குது. எது மெயின் ஸ்ட்ரீமில். அங்கே உங்களால் எதாவது பேசக்கூட முடியுதா? பட் நம்மளது அப்படி இல்லையே. இதை வந்து அவங்க தலைமையும் முன்னுக்கு கன்சிடர் பண்ணி இதுக்குன்னு சில பேரை ஆர்கனைஸ் பண்ணி பேச வைக்கணும். சரி, அப்போ தான் எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஏன்னா அவங்க சொல்ல வர முழு விஷயமும் இங்கே தான் வந்து பதிவு செய்யப்படும். ஆமாம், கரெக்டு. அது ஒன்று. இன்னொன்று, அதிமுகவில் இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ்க்கும் சோஷியல் மீடியாவுக்கு பேசுறதுக்குமே ஆட்கள் வேணும்னு அவங்க எல்லார்ட்டும் கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட அவங்க பண்ணுறாங்க, நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய நீங்கள் பண்ணாமல் திருப்பி நீங்கள் வந்து மெயின் ஸ்ட்ரீம் போகிறீங்கன்னா இதை என்ன எடுத்துக்கிறது? ஒன்றும் அப்டேட் ஆகலன்னு வேணால் எடுத்துக்கலாம். அப்டேட் ஆகலன்னு இல்லை, இவங்க கீழே இருக்கிறவங்களுடைய பேராசையினாலையும் இதுதான் வளர்த்து விடுறது. என்றைக்குமே நம்ம
வளர்த்து விடுறவங்களை நம்ம என்னைக்கு மறந்து போகிறோமோ அது வந்து அவங்களையுமே டவுன் தாழ்த்திக்கிற பண்ணுறதுக்கு மாதிரி ரொம்ப ஒரு இதுவாக போகும். ஸோ அதை அவங்க கன்சிடர் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். சரி, அவங்களுக்கு யாரோ கைட் பண்ணியிருப்பாங்க தப்பா, சரி இவங்களுக்கும் அவ்வளோ பெரிய இது இருக்காதுன்னு நான் சொல்கிறேன். அந்த யாரோ ஒருத்தர் வந்து இப்படி போனாதான் அப்படின்னு. இப்போ அப்படி பார்த்தோன்னா நாஞ்சில் அண்ணன் மாதிரியான மெயின் ஸ்ட்ரீமில் மட்டுமே பேசுகிறவர் பெரிய இடத்துல இருக்கிறல நமக்கு வந்து இன்டர்வியூவில் கொடுக்குறாரு. ஆமா. ஸோ அப்பேற்பட்டவங்கலாம் கொடுக்கும் போது பாண்டே போன்றவர் எவ்வளோ பெரிய ஆளுங்கள்லாம் யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறாங்க, யூடியூப்லேயுமே வீடியோஸ் போடுறாங்க. அது எப்படி உங்களுக்கு வந்து அண்டர்ரேட்டடாக ஆகுது? உங்களுக்கு மெயின் ஸ்ட்ரீம் மட்டும்தான்றது எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க? நான் பார்த்த பல பேர் இருக்குது இப்போ டாப்பாக மெயின் ஸ்ட்ரீமில் பேசுகிற எல்லாருக்குமே அது அவங்க ரீச் இருக்கும். அதே டைமில் இண்டிவிஜுவாலிட்டிக்குன்னா நம்மள மாதிரியான சோஷியல் மீடியா சேனல்ஸ் அவங்க கொடுக்கணுன்றது தான் நம்மளுடைய வேண்டுகோள். T20 வேர்ல்டு கப் நடந்துகிட்டு இருக்கு சார் இந்தியாவில். சென்னையில் கூட ஒரு மேட்ச் நடந்துச்சு, ஆப்கானிஸ்தானுக்கும் நியூசிலாண்டுக்கும் ஒரு மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச்சில் வந்து விசில் யாருமே கொண்டு போகக்கூடாதுன்ற மாதிரி தடை பண்ணியிருக்காங்க சார். நியூஸ் பார்த்துருப்பீங்க. அது என்ன திடீர்னு விசிலுக்கு ஒரு தடை? சென்னை சூப்பர் கிங்ஸ் நடந்ததுன்னா விசில் போடுன்னா தீமே அப்பவும் இதை சொல்லுவாங்களா எனக்கு தெரியல. அது ஒரு விதத்தில் ஒரு பயம்தான். அங்கே போனால் நம்பாளுங்க எங்கே போனாலுமே தானே ஒரு காலத்து அஜித்துக்காக எங்கே அப்டேட்ஸ் கொடுங்கன்னு எல்லா இடத்துலையும் போய் பண்ணவங்க தான் நம்பாளுங்க. அந்த மாதிரி விசிலையுமே எல்லா இடத்துலையும் போய் ரீச் பண்ணுறவங்க தான் இருக்கும். சரி, இதுக்கெல்லாமே பயந்து என்னமோ அரசாங்கமாக இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுன்றது எனக்கு சரியா படல. ஏன்னா ஆளுங்கட்சியாக இருக்கிற பல பேர் தேர்தல் அறிவிக்கு அப்புறம் எந்த இலவசங்களும் கொடுக்க முடியாதுன்னு இப்போவே நிறைய பேர் கொடுத்துட்ருக்காங்க. தொகுதி வாரியா, தெரு வாரியா, வீடு வாரியா பரிசு பொருட்கள் கொடுக்குறாங்க. நீங்கள் அதை கொடுக்கும் போது ஏன் முன்னாடியே உங்கள் விசில் சின்னத்தை பப்ளிசிட்டி பண்ணுறதுல உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்குது? நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுறீங்க, அதை ஏன் இக்னோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஸோ அதை இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறதை விட்டுட்டு பெருசாக உங்கள் கொள்கையோ உங்களுடைய ஃப்யூச்சர் என்ன பண்ண போகிறீங்க மக்களுக்குன்றதை பேசி அதுக்கேற்ற இப்போ செயலை பண்ணுங்கன்றதான் நம்மளுடைய வேண்டுகோள். முதல்வர் வந்து இப்போ ஜாக்டோஜி அமைப்பு அந்த ஒரு பாராட்டு விழாவை ஏதோ ஒரு விழா நடந்துச்சு. அங்கே வந்து சொல்லியிருக்காரு, நாங்களும் அரசு ஊழியர்கள் தான், நீங்களும் அரசு ஊழியர்கள் தான், ரெண்டுமே சேர்ந்து தான் நம்ம பணியாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் வந்து ஆசிரியர் பணி வந்து ஒரு தொண்டுன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ஏன் சொல்லணும்? எலெக்ஷனுக்காக சொல்கிறாரா? சரி, நான் அதில் இந்த மொத்த இதுலேயுமே வந்து ரெண்டு விதமாக நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து ஒரு அரசாங்கமாக இதை சொல்கிறாங்க, இத்தனை நாள் அரசாங்கத்துக்கு இது தெரியாமல் போச்சா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. அரசாங்க ஊழியர்கள் எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் அரசாங்கத்தால் பூர்த்தி பண்ண முடியுமானா முடியாது. ஆனால் அரசாங்க ஊழியர்கள் நான் அவங்க பண்ணுற ஸ்ட்ரைக் இதுக்கெல்லாமே நம்ம அகைன்ஸ்டு தான், அது ஒரு பார்ட். பட் அதை அந்த அளவுக்கு ஏற்றி வச்சதோ தூண்டி விட்டதோ யாருன்னா சாட்சாத் இவங்க தான். அதுவும் திமுககாரங்க தான். திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எதிர்கட்சியாக இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாத்தையுமே பண்ணி அவங்கள அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்குள்ளே கொண்டு வர வச்சுட்டாங்க. அவங்க பண்ணுறதுக்கும் அவங்களுடைய வேலைக்குமான டிஃப்ரென்ஷியேட் இருக்குது. சில நிர்வாகங்கள்லாம் இருக்குது, தேவைக்கு ரொம்ப குறைவான ஆட்கள் இருக்காங்க, வேலை பலு நிறையா இருக்குது. எதை எடுத்தாலும் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு தாசில்தார்னால் ஒரு தாசில்தாருக்கு தாசில்தார் வேலை தவிர பல வேலைகளும் இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வேலை பலுலாம் இருக்கும். இது டிஃப்ரென்ஷியேட். இப்போ அரசு ஆசிரியர்கள்லாம் எடுத்துக்கலான்னா ஆசிரியர்களுடைய சம்பளத்துக்கும் அங்கே இருக்கிற அவங்களுடைய செயல்பாடுக்குமே சம்மந்தம் இல்லை. ஏன் அப்படின்னா ரீசண்டாக போன வாரம் நீங்கள் பத்திரிகை பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும், ஆசிரியர் தகுதி தேர்வில் 35 மார்க் கூட எடுக்க முடியாமல் தோல்வி விட்டுறாங்க 65% பேர். இப்போ 65 நீங்கள் 35 மார்க் எடுக்கலன்னா ஃபெயிலுன்னு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்குறோம். ஸ்கூல்ஸு, நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை பற்றி சொல்கிறேன். அந்த தகுதி தேர்வில் வெற்றி பெறாத ஆசிரியர்கள் தான் இன்னமும் இருக்கேன். இதுலேயுமே எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ 60 மார்க் தகுதி தேர்வு வெற்றி அப்படின்னு வைக்கிறாங்கன்னா தாழ்த்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி அங்கே எடுத்துன்னு வந்து 35 மார்க்கு 20 மார்க்குன்னு குறைக்கிறாங்க. ஸோ இது எந்த விதத்தில்? ஆசிரியர் கல்வியை போதிக்க போகிறவர், அவருக்கு எதுக்கு நீங்கள் மார்க்கை கம்மி பண்ணணும்? சரி, நீங்கள் அவர் பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு நீங்கள் கொண்டு வந்தீங்க எல்லாமே சரி. ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறவருக்கு ஒரு தகுதி கூட அந்த தகுதியுமே நீங்கள் குறைக்கிறீங்கன்னா அவங்க வெளியே படிக்கிற பசங்க என்ன தகுதியில் வெளியே வருவாங்க? நீங்கள் என்ன சொல்லி தருவீங்க? ஓகேவா? இந்த ஆசிரியருக்கான இந்த விஷயம் எனக்கு என்றைக்குமே உடன்பாடு இல்லை. மற்ற அரசு ஊழியர்கள் நிர்வாகத்தில் லஞ்சலாவலயங்களோடு இருந்தாலுமே அங்கே வேலைகளும் பலுக்களும் சில இடத்துல இருக்குது, சில இடத்துல ஓவரான இதுவுமே இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ, ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ரைவேட் பஸ் ஓட்டுறான் அப்படின்னா அவனால் லாபம் சம்பாதிக்க முடியுது. அரசாங்க பஸ் நடத்தினா அவன் நஷ்டத்தை மட்டுமே சந்திக்கிறான். இந்த வருஷம் கிட்டத்தட்ட சில பலாயிரம் கோடி நஷ்டம்னு சொல்லி கொண்டு வராங்க. ஓகேவா? இதே இதில் ஒரு ஸ்டேட்டில் வந்து ப்ரைவேட்டைஸ் கொடுக்குறான் கரண்ட்டு, அவன் லாபத்தில் நடத்துகிறான்.
நம்ம ஊர்ல 9,000 சில்லற கோடி நஷ்டம் இந்த வருஷம் மின்வாரியத்துக்கு. ஸோ இதெல்லாமே எப்படி நடக்குது? இதே அரசு ஊழியர்கள் தான். இவங்களுக்கு இன்னும் கொடுத்து 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 என்ன பண்ண போறோம்? ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சார் கடன் சுமையும் அதிகமாயிட்டே போகுது. ஆகுது. அதுதான் சொல்றேன். அந்த அரசு இந்த நான் இப்போ ஒரு வாரம் இந்த கேள்வி இன்னைக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல. அந்த ஒரு வாரம் எனக்கு வந்து கிட்டத்தட்ட தூக்கம் அது சரியான ஒரு சிந்தனை இல்லாமல் இருந்தது இந்த ஆசிரியர்கள். ஏன்னா அவங்க தான் சொல்லி கொடுக்க வேண்டியவங்க, அடுத்த தலைமுறையை உருவாக்குறவங்க. அவங்க படிக்கிறத 35 மார்க்கு எடுத்தா பாஸ்ன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு தான் நம்ம கஷ்டம். அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையில சில பேர் கம்மியாக கூட படிக்கலாம், அது வேற. சொல்லி கொடுக்குற ஆசிரியருக்கே அந்த தகுதி இல்லைன்னா இது யாருமே வெளியே பேசவே இல்லையே. பெரிய விஷயம். இது பேசினா ஆசிரியர்களுடைய ஓட்டு போயிடும், அரசு ஊழியர்கள் ஓட்டு போயிடும். அவங்க போய் போலிங் பூத்தில் உட்காடுறாங்க, அவங்க நினைச்சா என்ன வேணா பண்ணலான்னு நினைச்சு எந்த கட்சியுமே பேசல. அதாவது அவங்களுக்கு ஒரு வாக்கு, அதாவது அவங்களுடைய லாபத்தை மட்டும் தான் கணக்குல பாக்குறாங்களோ தவிர பொதுவா என்ன நலன் இருக்குன்றத பாக்குறது இல்ல. நான் இந்த ஆசிரியர்னு சொல்றது வந்து மற்ற எல்லாமே வந்து நம்ம எப்போ வேணா ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீ தாசில்தார்கிட்ட போறீங்க, உங்களுக்கு வேலை நடக்கலன்னா இன்னொரு சோர்ஸ்ல ஏதோ ஒரு வேலையை நீங்க செஞ்சுட்டு போயிடலாம். ஆனா படிப்பு சொல்லி கொடுக்குற வாத்தியார் சரியில்லைன்னா பசங்க அடுத்த ஜென்ரேஷன் எப்படி வரும்? இன்னைக்கு அந்த சரியில்லாதது தான் பள்ளிக்கு உள்ள வரைக்கும் கஞ்சா மற்ற இதெல்லாம் உள்ள வர்றத பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒரு ஆசிரியர் ஆதங்கத்தில் சொல்றாங்க, பெண்கள் கூட சில பொருட்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி. ஆசிரியர் நிறையாளராக சரியா இருந்தாங்கன்னா இதெல்லாம் ஏன் நடக்குது? நீங்க அந்த தகுதியை நான் அந்த தேர்தலில் அந்த தேர்வு ரிசல்ட்டை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ ஷாக்கு. இது எப்படி தகுதி தேர்வுன்னு ஒன்று வைக்கிறோம், தகுதி தேர்வு ஏன் உங்களால பாஸ் பண்ண முடியல? நம்ம தானே பசங்களை 35 மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும்னு சொல்லித்தரோம். உங்களாலேயே 35 மார்க் எடுக்க முடியாதுன்னா எப்படி அது? இவங்களுக்கு நம்ம இன்னும் செய்யணும்னு இந்த அரசாங்கம் நினைக்குது, அதை போய் அந்த மேடையிலேயே பேசுது. ஸோ நான் இந்த இடத்துல ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது எடுத்த அந்த ஸ்ட்ராங்கான டிசிஷன் தான் வேணும்னு நான் நினைக்கிறேன். அவங்க அப்போவே சொல்லுவாங்க, 2% இருக்கிற அரசு ஊழியர்களை விட எனக்கு மக்கள் தான் முக்கியம்னு சொல்லி பேசுகிறாங்க. பட் அவங்க அதனால் தேர்தலில் தோல்வியுற்றாங்க, அதெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க. இருந்தாலுமே அந்த அந்த ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் வந்து வர அரசாங்கத்துக்காவது இருக்கணுன்றது நம்மளுடைய வேண்டுகோள். நீங்கள் இவ்வளோ விஷயம் சொன்னதுக்கப்புறம் நான் இந்த விஷயத்த வந்து நம்ம பேசாமல் இருந்தால் நல்லா இருக்கா சார்? என்னன்னா இப்போ குரூப் 2A அந்த தேர்வு வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு சார். அதுக்கான ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த எக்ஸாமினேஷன் சென்டர் ஒதுக்குனதில் குளறுபடி நடந்திருக்குன்றத சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு நிர்வாக தோல்வின்றதை நம்ம எடுத்துக்கலாமா சார்? நிர்வாக தோல்வின்னு சொல்லலாம். இப்போ தேர்தல் நடக்கும், இதை நடத்தி வெற்றி பெறவர்கிட்ட யார்கிட்ட காசு கொடுத்து எந்த சீட்டு கொடுக்குறதுன்ற பேச்சுவார்த்தைகள்லாம் அதை தான் விஜய் அவர்களும் ஒரு அறிக்கையில் சொல்லியிருக்காரு. அப்படியா? இவ்வளோதான் இருக்கணும், பெரிய இது அரித்மெட்டிக் கால்குலேஷன் இதெல்லாம் கிடையாது. பசங்களோட அந்த ஃபியூச்சர் எப்படி சார் இதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியுதுன்னு தான் என் கேள்வி. இதில் நீங்கள் இது காம்ப்ரமைஸ் இப்போ லாஜிக்காக பார்த்தா தேர்தல் நேரத்தில் தேர்வே நடத்தக்கூடாது, தள்ளி வைக்கணும், இல்லை முன்னாடியே நடத்தணும்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயம். பட் இது வந்து இன்னும் முன்னாடியே நடக்குது. பட் இது எக்ஸாம் எழுதிட்டா இத்தனை நாளுக்குள்ளே அது ரிசல்ட் வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. அது அந்த கட்டாயத்தை யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவா? கரண்ட் ஆளுங்கட்சியா இல்லை வரப்போகிற ஆளுங்கட்சியாக தான் இருக்கும். ஸோ அப்போ வரப்போகிற ஆளுங்கட்சிக்கு இப்போவே நடத்துறது இது கொலபரேட்டிவ் உருவாக்கும். முன்னாடி மற்றவங்களாம் யார் பேரையா சொல்லி வாங்கிட்டாங்கன்னா அது திருப்பி பிரச்சனை ஆகும்னு கூட அதை நிறுத்திருக்கலாம். அப்போ அந்த நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்க வேணாமே, தெரியாமல் நடந்திருக்கும், இல்லை முன்னாடி நடத்திருக்கலாம். அது வந்து அந்த சிஸ்டமேட்டிக்காக சிலதெல்லாம் போகும்ல தேவா. இப்போ எப்படின்னா இயர்லி பட்ஜெட்டுக்கு எல்லா நிர்வாகத்துக்கும் அனுப்புவாங்க. நகராட்சி இந்த பட்ஜெட் தாக்கலுக்கு முன்னாடி இவங்களுடைய ப்ரெசன்டேஷன் பண்ணணும், உங்களுக்கெல்லாம் என்னென்ன தேவைன்னு சொல்லி. இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும்னு நினைக்கிறீங்க? வருஷம் போன வருஷம் என்ன பண்ணாங்களோ அந்த பேப்பரை அப்படியே காப்பி பண்ணிப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு நிர்வாகத்துக்கு 10 ஸ்கொயர் பேப்பர் தேவைன்னு எழுதிட்டாங்கன்னா 10 எழுதிடு. என்னது நிஜமா தேவையா? அந்த 10 வாங்கி நம்ம யூஸ் பண்ணிட்டோமா, இல்லை அந்த ஸ்டாக் இருக்கா, இல்லை வெளியே போயிடுச்சா, இதை பற்றி எந்த கவலையும் அவங்களுக்கு கிடையாது. அப்படியே காப்பி பேஸ்ட்டு தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த நோட்டீஸும் நடந்திருக்கும். இப்போ விஷயத்தை நிலவரத்தை புரிஞ்சுட்டு இது ரிவோக் பண்ணியிருப்பாங்க. ஓகே. இந்த நாம் தமிழர் கட்சியோட ஒரு முக்கிய நிர்வாகி சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து தேனியில் பேசிட்டு இருக்கிறப்போ ஒரு மாதிரி நாம் தமிழர் கட்சியினருக்கும் தாவேக்காவோட ஒரு மோதல் போக்கு மாதிரி ஆயிருக்கு. தொடர்ந்து இந்த 2 கட்சிகளிடையே ஒரு மோதல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு சார். ஆக்சுவலாக இதெல்லாம் அப்படியே போகட்டுணும் அப்படின்ற பொல்லாதவன் டைலாக் மாதிரி தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் தேவா. டிவிக்கே வந்து சீமானை டார்கெட் பண்ண போகிறாங்களா, சாட்டையை டார்கெட் பண்ண போகிறாங்களா, இல்லை ஆளுங்கட்சி திமுகவை டார்கெட் பண்ண போகிறாங்களா?
ஸோ உங்களுடைய டார்கெட்டை மடைமாற்ற வேலை தான் நடக்குது. இதுக்கு நீங்கள் பலிக்கடாகாதீங்கன்றது தான் என்னுடைய பதில். நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, தேனியில் நடத்தி பாருன்னா நீங்கள் அங்கே போய் வேணுக்குன்னே நடத்துகிறாங்கன்னா உங்களை ரொம்ப இழுக்கிறாங்கன்றது தான் அர்த்தம். அதை நீங்கள் ஏன் பெருசாக்குறீங்க? அது அங்கே எப்போ நம்ம ஏன் உங்களுக்கு நீங்கள் மோத வேண்டிய இடம் பெரிய இடமா இருக்கும்போது நீங்கள் ஏன் சின்ன இடத்த மோதி டைவெர்ட் ஆகிறீங்க? இப்போ என்ன ஆகிடும்னா நீங்கள் மோதும் போது அதுவும் பெரிய கட்சியாக தெரியப்படும். நீங்கள் அதெல்லாம் அப்படியே போக விட்டுட்டு உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், யாரை உங்கள் டார்கெட்டோ அதை நோக்கி நீங்கள் பிரயாணிங்க. இது வந்து டிவிக்கோட தலைமையோ விஜயோ இதை வந்து அறிக்கையாக கொடுத்து நிர்வாகிகளுக்கு பர்சனலாக இதை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே சொல்லிட்டாங்க, ஏடிஎம்கேவையே நீங்கள் எதிர்க்காதீங்கன்னு சொல்கிற ஆள் நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க. இதுதான் சேனலுக்கு வியூ போது அவங்களுக்கு வந்து நியூஸை செலிபிரிட்டியாகவும் ஆறாங்க. ஸோ இப்போ சாட்டி துர்முறைன்றது டிவிக்கேவை அடித்து வளர்ந்தது இப்போ அதிகமாகி போச்சு மற்றவங்க எல்லாரையும் விட. இவ்வளோ நாள் அவர் வந்து திமுக விமர்சிச்சார், அப்போல்லாம் கூட பெருசாக அந்த இமேஜ் கிடைக்கல. இப்போ விஜயோ தாவேக்காவோ ஆதரிக்கும் போது தான் அவர் எங்கேயோ போயிட்டு இருக்காரு. அது வாலண்டரியாக நடக்குது. இப்போ அந்த எதிர்ப்பு இருக்கவங்க திமுக சார்பு இருக்கவங்களும் அவர் ஆதரிப்பாங்க, அதிமுக இப்போ அலைன்ஸ் இல்லைன்னா இவங்களும் அவர் ஆதரிப்பாங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய ஸ்டாட்டிக்ஸு. ஸோ அதை நம்ம ஏன் என்கரேஜ் பண்ணிட்டு இதெல்லாம் அப்படியே போட்டுட்டு உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், தேர்தல் வேலையை பாருங்கள், ஜெயிக்கிற வேலையை பாருங்கள், எல்லாம் அடுத்து இந்த தேர்தலில் வெற்றி அஞ்சு சிஎம் ஆக்க பாருங்க, இல்லைன்னா அடுத்த தேர்தலுக்கான பணியை தொடங்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் டைவர்ட் பண்ணுற விஷயம். இதெல்லாம் தேர்தலில் நடக்கும். உங்கள் கட்சி நிர்வாகியை மாற்றுவாங்க, கட்சி நிர்வாகி போடுவாங்க, அதே பேரில் 10 பேர் இறக்குவாங்க, இதெல்லாமே நடக்கும். நம்மளை டைவர்ட் பண்ணினே இருப்பாங்க. எல்லா இடத்துலையும் டைவர்ஷனை கட் பண்ணிவிட்டு ஃபோக்கஸ்டாக போனால் தான் நம்ம ஜெயிக்கிறதுக்கான வழி. சார், நடப்பு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து இன்றைக்கி நிறைய பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி, வணக்கம்.